அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்முடைய பாரம்பரியமான தானியம் வச்சு குதிரைவாலி அரிசி வச்சு 6 விதமான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வாரம் பொங்கல் வாரம், அதனால் நம்முடைய பாரம்பரியமான தானியம் வச்சு 6 விதமான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ குதிரைவாலி அரிசியில் கேசரி செய்கிறதுக்காக நான் மொதல் நாளே 100 கிராம் எடுத்து அதை அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா காய வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ரவை பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். அதாவது மிக்சியில் கொஞ்சம் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிங்கன்னா மாவு மாதிரி ஆயிரும், கேசரிக்கு நல்லா இருக்காது. ரவை மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ அதே 100 ml டம்ளரில் அதே இதில் 7 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க குதிரைவாலி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதித்து கேசரி பக்குவத்துக்கு வரக்கு ஒரு 10 minutes ஆகும். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா இந்த மாதிரி கேசரி பொங்கல் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வெறுமா கஞ்சியாக கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதாவது வளர்ந்த குழந்தைகள். சின்ன குழந்தைங்களுக்கு டாக்டர்கிட்ட கேட்டு அவங்க எப்படி கொடுக்க சொல்கிறாங்களோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் என்னுடைய 2.5 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பேன். அதாவது அவங்க இந்த கஞ்சி மாதிரி குடிக்க மாட்டாங்க. சரி கேசரி பொங்கல் இது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ அதுக்குரிய கேசரின்றனால ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 100 கிராம் அரிசி எடுத்துருக்கனால 100 கிராம் சீனி எடுத்துக்கிறோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கரெக்டாக அந்த கேசரி பக்குவத்துக்கு வரணும். அப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ தனியாக ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு ட்ரை ஃப்ரூட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம செஞ்சு வச்சுருக்க கேசரியில் போட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சுவையான குதிரைவாலி கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 100 கிராம் உலக்கு எடுத்திருக்கேன். அதில் 75 கிராம் குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கேன். 25 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து இதை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு. இப்போது அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் அதே உலக்கில் 3.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். வெண்பொங்கல் கொஞ்சம் நல்லா குலைவாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 3.5 கப் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு 3 விசில் வந்தோடனே இறக்கிடலாம். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கனால நம்மளுக்கு 3 விசிலே போதும். நல்லா வெந்துடும். நல்லா குலைவாக வெந்து வந்துடும். இப்போ நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக கடுகு சீரகம் மிளகு இஞ்சி கருவேப்பிலை முந்திரி பருப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள் வெண்பொங்கல் நல்லா குலைவாக வந்துருச்சு. இப்போ நெய்யில் வறுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சுவையான குதிரைவாலி அரிசி வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சுகர் பேஷண்ட்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே கஞ்சி மாதிரி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குதிரைவாலி வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறமா குதிரைவாலி சர்க்கரை பொங்கல் அதே அளவில் வெண்பொங்கலுக்கு எடுத்த அளவில் அதையும் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வெண்பொங்கலுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணுமோ அதே அளவு 3.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரில் 3 விசில் வந்தோடனே எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்துருக்கனால நம்மளுக்கு இதுவே நல்லா குலைவாக வந்துடும். அப்புறமா நம்ம மண்டவெல்லம் எடுத்துக்கலாம். சர்க்கரை பொங்கலுக்கு 100 கிராம் மண்டவெல்லம் நான் எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 100 கிராம் மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். இப்போது இது நல்லா காய்ச்சி வந்தோடனே
இப்போ பொங்கல் நல்லா குலைவாக வந்துருச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மண்டவெல்லத்தை இதில் சேர்த்து நல்லா கலந்து கிளறி விட்டுக்கலாம். அப்புறமா தனியாக தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா குதிரைவாலி சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக குதிரைவாலி சர்க்கரை பொங்கல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா இப்போ கிச்சடி ரெடி பண்ண போகிறோம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கிச்சடிக்கும் அதே மாதிரி குதிரைவாலியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் கிச்சடிக்கு எடுத்து வச்சுருக்க காய் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு பட்டாணி சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க குதிரைவாலி அரிசியை எடுத்து இதில் சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிச்சடி நல்லா உதிரியாக வரணும். அப்போனா நம்ம தண்ணி அளவை இதில் குறைச்சிக்கோங்க. இப்போ அரிசி எடுத்து வச்சுருக்க கப்பில் 2 கப் அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 2 கப் தான் சேர்க்கணும். நம்ம கிச்சடி உதிரியாக வரும். அப்போனா தான் தண்ணி அளவு 2 டம்ளர் போதுமானது. இப்போ நல்லா கொதித்தவொடனே இதுக்கு 3 விசில் வந்தவொடனே எப்பயும் போல் இறக்கிடுங்க. இப்போ பாருங்கள் கிச்சடி நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சுகர் பேஷண்ட்லாம் இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குதிரைவாலி அரிசியில் இட்லி தோசைக்கு நான் 200 கிராம் குதிரைவாலி அரிசி எடுத்து உளுந்து 50 கிராம் எடுத்து நாளே நான் ஊற வச்சுட்டேன். ரெண்டையும் ஒரேதாகவே சேர்த்து ஊற வச்சுட்டேன். குதிரைவாலி அரிசியையும் உளுந்தையும் சேர்த்து மொத்தமாகவே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். 200 கிராம் குதிரைவாலி அரிசி 50 கிராம் உளுந்து 1 ஸ்பூன் வெந்தயம் 4:1 ரேஷியோவில் கலந்துக்கோங்க. நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும் இட்லி தோசைக்குனா. இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அளவுன்றனால நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நம்ம எப்பயும் மாவுக்கு இட்லி தோசைக்கு மாவு வரப்போல் அது மாதிரி கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி மாவுக்கு பதிலாக மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே பெனிஃபிட் நம்மளுக்கு. இப்போ குதிரைவாலி மாவு பொங்கி வரதுக்கு 8 மணி நேரம் ஆகும். அதனால் அதை 8 மணி நேரம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 8 மணி நேரம் கழித்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம இட்லி செய்யலாம். இதில் இப்போ இதை 1/4 மணி நேரம் இட்லி பானையில் அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரெடியாகி வந்திருக்கு. நம்ம மாவு ரெடி பண்ணும்போது நான் சொன்ன அளவில் செய்யுங்க. இட்லி எல்லாமே சாஃப்டாக வரும். இப்போ இதிலையே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துட்டு தோசை சுட்டுக்கலாம். தோசையுமே நல்லா முருகலாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ரெடியாகி வந்துருச்சு. 6 விதமான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.